ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். தேவன் நமக்கு கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். ஓகே, அன்னாள் இந்த இடத்துல சொல்லுகிறாள், என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. அதே போல் அந்த வசனத்தினுடைய முடிவும் சந்தோஷப்படுகிறேன் என்பது. ஏன் அவள் களி கூறுகிறாள், ஏன் சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அதற்கு 3 காரணங்களை அன்னாள் அந்த வசனத்துக்குள் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது சொல்லுகிறாள், என் கொம்பு உயர்ந்திருக்கிறது. இரண்டாவதாக, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. மூன்றாவதாக, என்னுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் கர்த்தருடைய ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறபடியினால் நான் கர்த்தருக்குள் களி கூறுகிறேன், மகிழுகிறேன் என்று சொல்லி அவள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது காரியம், அவள் சொல்லுகிறாள், என் கொம்பு உயர்ந்திருக்கிறது. இப்போ இந்த கொம்பு உயர்த்தப்படுவதற்கு எப்பவுமே நான் சொல்வேன், வேதத்தில் எந்த ஒரு வாக்குத்தத்தம் இருந்தாலும் அதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. சில நேரத்தில் அதோடு கூட நிபந்தனை சொல்லப்பட்டிருக்கும், சில நேரத்தில் இருக்காது. நம்ம தான் அந்த நிபந்தனையை தேடி கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த வார்த்தைக்கு ஒரு நிபந்தனை எப்பொழுதுமே இருக்கிறது. இட்ஸ் அ பிரின்சிபல் ஆஃப் காட். எங்க இருக்கு? 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்முடைய கொம்பு உயர்த்தப்படணும்னா நம்ம என்ன செய்ய வேண்டும்? வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அல்லேலூயா. தேவன் ஏற்ற காலத்திலே உயர்த்த வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது என்ன? அவருடைய பலத்த கரத்திற்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டும். அடங்கி இருப்பதுன்னா என்ன அர்த்தம்? எனக்கு விரோதமா சத்துருக்கள் எழும்புறாங்க, எனக்கு விரோதமா போராட்டங்கள் வருது, என்னென்னவோ காரியம் வருது. ஆனா நான் என் சுய பலத்திலோ என் புய பலத்தை பயன்படுத்தியோ நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். ஐ வில் வெயிட் ஃபார் காட் டு மூவ். தேவன் எந்த காலத்துல எப்போ உயர்த்துகிறாரோ அதற்காக நான் காத்திருப்பேன்னு சொல்றவங்க தான் உண்மையாகவே அந்த உயர்வை காண முடியும். இன்றைக்கு காலையில் உங்களை நீங்கள் ஒரு கேள்வி கேட்டு பார்த்துக்கங்க, நான் ஆண்டவருக்காக காத்திருக்கிறேனா அல்லது காரியங்களை நானாக செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறேனா? ஒருவேளை சுய முயற்சியில் நான் ஈடுபட்டிருந்தேன்னா, ஆண்டவரே என் கையை இன்னைக்கு நான் உயர்த்தி உமக்கு நேரே உயர்த்தி, அப்பா நீர் எல்லாவற்றையும் செய்கிறவர், உம்முடைய பலத்த கரத்துக்குள்ள நான் அடங்கி இருக்கிறேன், ஏற்ற காலத்துல கர்த்தர் எனக்கு தேவையான உயர்வுகளை தருவீர் என்று சொல்லி உங்களை அர்ப்பணிக்கும் நேரமா இருக்கிறது. காத்திருந்தீங்க அப்படின்னா தேவன் உயர்த்தும் காலம் வந்துவிட்டது என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், என் கொம்பு உயர்ந்திருக்கிறது. அந்த கொம்பு என்பது எதை குறிக்கிறது? அது பலனை குறிக்கிறது, தேவனுடைய வல்லமையை குறிக்கிறது, கர்த்தர் நமக்குள் கொடுத்திருக்கிற அவருடைய ஆற்றலை அது குறிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல கொம்பு உயர்ந்திருக்கிறது என்று அன்னாள் சொல்லும்போது வாட் டஸ் இட் மீன்? இங்க சிம்பிளா பார்த்தீங்கன்னா, ஒரு சத்ரு அவளுக்கு விரோதமாக எழும்புனா அந்த சத்ருவினுடைய எண்ணத்திற்கு தேவன் அவளை ஒப்பு கொடுக்காமல் என்ன செய்றாரு? அவளை உயர்த்துகிறார். அவளுக்கு என்ன காரியம் நிந்தையாய் இருந்ததோ, சத்ரு எதை கொண்டு அவளை எதிர்த்தானோ, சத்ரு எதை கொண்டு அவளை மனமடிவாக்கினானோ, அதே இடத்துல கர்த்தர் அவளை உயர்த்தினதுதான் என் கொம்பு உயர்ந்திருக்கிறது. இப்ப நமக்கு தெரியும், இந்த இடத்துல அவளுக்கு புள்ள இல்லை, பெண்ணினால் அவளை தொடர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறாள். வருஷம் ஞாபகப்படுத்தி அவளை கிண்டல் பண்ணி அவளை மனமடி வாக்குகிறதே சத்ருவினுடைய வேலையா இருந்தது. இன்றைக்கு நமக்கு இருக்கிற சத்ருக்களும் அப்படிதான். நம்ம இல்லாமைகளை யோசிக்காம சரி நான் கர்த்தருக்குள்ள களி கூர்ந்து இருக்கிறேன்னு சொன்னா கூட என்ன செய்வாங்க? திரும்ப திரும்ப இல்லாததான் குத்தி காட்டுவாங்க. திரும்ப அதில் தான் நம்மளை காயப்படுத்த நினைக்கிறான் பிசாசு. ஆனால் இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். கர்த்தர் என் கொம்பை உயர பண்ணும் நேரம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. நான் அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருந்தேனானால் ஏற்ற காலத்தில் அவர் என்னை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். என் சத்ருவின் மேல் அவர் வெற்றி தந்து என்னை கனம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். உண்மையை சொல்ல போனா, இங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு செய்தியில, அன்னாள் வெற்றி கோருவதற்கு இங்க ஒண்ணுமே கிடையாது. ஏன்?
பெனினாளுக்கு பல பிள்ளைகள், இவளுக்கு இப்பதான் ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. மேன்மை பாராட்டுவதுக்கு ஒன்றுமில்லை. ஆனா கர்த்தர் ஒரு பிள்ளைய கொடுத்தாலும் பெனினாளுடைய அத்தனை பிள்ளைகளும் உயர்ந்திருக்காத ஒரு உயர்வை தேவன் அந்த பிள்ளையின் மேல் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. சாமுவேல் அந்த தேசத்தின் தீர்க்கதரிசியாகவும், அது மட்டுமல்ல ராஜாக்களை உருவாக்குகிறவராயும், கிங் மேக்கரா சாமுவேல ஆண்டவர் அந்த தேசத்தின் மேல உயர்த்தி வைக்கிறார். இன்றைக்கு அப்படிதான் நம்ம நிந்திக்கப்படும் பொழுது தேவன் நமக்கு கொடுக்கிற காரியங்கள் எல்லாவற்றை விட உயர்ந்ததும் உயர்வான ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வருவதுமா இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாள்ல கர்த்தர் நம்முடைய கொம்பை உயர பண்ணுவார் என்று சொல்லும் பொழுது நாம் தேவனுடைய கரம் செய்யும் கிரியையை காண்பதற்கு ஆயத்தமா இருப்போம். நாம் போராடி ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறோம். என்ன போராட்டம்? நாம் பெரிய சத்ருவை நான் தான் ஜெயிக்க போறேனா அப்படின்னு கேட்டா ஒன்றும் இல்லை. வாசிங்க சங்கீதம் 75:10. துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். நீதிமானுடைய கொம்பு உயர்த்தப்படும். சிம்பிளா ஆண்டவர் சொல்லிட்டார், நீ நீதிமானா இருந்தனா உன் கொம்பு உயர்த்தப்படும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் போராடுறதுன்றது சத்ருவை ஜெயிக்கிறதுக்கு போராடுறது இல்லை, எதிர்த்து நிற்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. நான் பின்னாடி அதுக்கு வரேன். எதிர்த்து நிற்கிறது மட்டும்தான் நம்முடைய வேலை. அவன் கொண்டு வர மனமடிவை எடுத்துக்கொண்டு நாம் சோர்ந்து போகாதபடிக்கு அவனுக்கு எதிர்த்து நிற்கிறதா நம்முடைய வேலை. இப்போ இங்க என்ன சொல்றாரு? துன்மார்க்கருடைய கொம்புகள் எல்லாம் வெட்டி போடப்படும், நீ நீதிமானாய் இருந்தால் உன் கொம்பு உயர்த்தப்படும். சரி, எத்தனை நீதிமான்கள் இருக்கிறீங்க? நம்ம எல்லாரும் சுய நீதியில நிற்க வேணாம், நம்ம சொந்த நீதியில நிற்க வேணாம். கிறிஸ்து இயேசு கல்வாரி சிலுவையில நமக்காக சம்பாதித்து கொடுத்த அவருடைய நீதியில நிற்போம். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் அறியாத கிறிஸ்து இயேசுவை தேவன் நமக்காக பாவமாக்கினார். எதற்காக? நாம் நீதிமான்கள் அல்ல, நாம் நீதியை தனியாக சம்பாதிக்க முடியாது, நீதிமான்களாய் இருக்க முடியாதுன்னு தெரிந்ததுனால தான் ஆண்டவர் என்ன செய்தார்? சொந்த குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக அனுப்பி அந்த பாவத்தை சிலுவையிலே சுமந்து தீர்க்கும்படி செய்து அவருடைய நீதியை நமக்குள் அவர் பகிர்ந்தளித்திருக்கிறார். ஹல்லேலூயா. The righteousness of Christ in us. ஏசாயா 54:17 ரொம்ப அழகா சொல்லுது, நம்முடைய நீதி தேவனால் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய நீதி நம்மால் உண்டானது அல்ல, நம்முடைய நீதி தேவனால் உண்டானது. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னாரு, இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். அவராலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம்னா வேதம் சொல்லுது உன் கொம்பு உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. துன்மார்க்கருடைய கொம்புகள் வெட்டப்படும், நீதிமானுடைய கொம்போ உயர்ந்திருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ நம்முடைய சுய நீதியில் அல்ல, தேவனுடைய நீதியில நாம் நிற்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த உயர்வு வரும் பொழுது அந்த கொம்பை அவர் உயர்த்தும் போது இன்னொரு காரியத்தையும் செய்கிறார். வாசிக்கலாம் 1 சாமுவேல் 2:10. கர்த்தரோட வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். நம்முடைய கொம்பை அவர் உயர பண்ணும் போது அவர் என்ன செய்கிறாராம்? நான் ஏற்கனவே சொன்னேன், அந்நாள் அங்க கொம்பு உயர்ந்திருக்கிறதுன்னு சொல்லும் போது என்ன அர்த்தம்? போராடினேன், மேற்கொண்டுட்டேன். என்ன போராட்டம்? நான் நின்னேன், கர்த்தருடைய பட்சத்தில் என்ன பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருந்தேன். அவ போய் பெண்ணினாளோட ஏதாச்சும் சண்டை போட்டாளா? இல்ல சாமுவேல்கிட்ட போய் ராகேலை போல சண்டை போட்டாளா? எனக்கு பிள்ளை தாரும். யாக்கோபு சொல்றார், நான் என்ன தேவனா உனக்கு பிள்ளைய தர்றதுக்கு? எதுவுமே பண்ணல. அன்னாள் தன் இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்துல ஊற்றி விட்டு அவர் தனக்கு இறங்கும் வரைக்கும் காத்திருந்தாள். அவள் சத்ருவோடு அவள் வழக்காடவில்லை, அவள் எதிர்த்து போராடவில்லை, ஒண்ணுமே செய்யல. கர்த்தருடைய பலத்த கரங்கள்ல அடங்கி இருந்த நேரத்துல கர்த்தர் என்ன செய்கிறார்? அவளுடைய சத்ருவோடு தேவன் எதிர்த்து போராடுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவாராம். வானத்தில் அவர் முழங்குவார் என்று சொல்லும் பொழுது வானமண்டலங்கள்ல தான் சத்ருவினுடைய ராஜ்யம் இருக்கு. முதலாவது அவர் முழக்கம் எங்க போய் தாக்குது? வான மண்டலங்கள்ல நமக்கு விரோதமா செயல்படுகிற அந்தகார கிரியைகள், ஆவிகள் எல்லாவற்றையும் முதலாவது அந்த சத்தம் முறித்து போடுகிறது. அவங்கள முறிச்சிட்டா அடுத்தது அவன் கட்டி வச்சிருக்கிறவன் முறிஞ்சு போயிடுவான்.
பூமியில நமக்கு சத்துருக்கள் இருக்காங்க பாருங்க. எப்பவுமே நான் சொல்வேன், ஃபைண்ட் த டார்கெட் கரெக்ட்லி. ஏன்னா பூமியில இருக்கிற மனுஷரை சத்ருன்னு நினைச்சீங்கன்னா, அல்லது பூமியில இருக்கிற வியாதியோ பலவீனமோ போராட்டமோ தான் என்னை தோற்கடிச்சிட்டு இருக்கிற சத்ருன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒன்று போச்சுன்னா அடுத்தது நிச்சயமா எழும்போம். அதனால நம்ம ரூட்டை டீல் பண்ணணும். ரூட் எங்க இருக்கு? வானமண்டலத்தில் எனக்கு விரோதமாக ஒருத்தன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அவன் பலரை தூண்டி விடுறான், இல்லை வியாதி அனுப்புறான், போராட்டத்தை அனுப்புறான், பிரச்சனையை அனுப்புறான், பண கஷ்டத்தை அனுப்புறான், என்னென்னத்தையும் அனுப்பி பார்க்குறான் என்ன மனமடி வாக்குறதுக்கு. ஆனால் நான் கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருந்த என்னை தாழ்த்தும் போது கர்த்தர் என்ன செய்வானான்? என் சத்துருக்களோடு கூட அவர் போராடுவார், அவர் போராடி ஜெயத்தை எடுத்துக்கொள்வார். வானமண்டலங்களில் இருக்கிறவனா இருந்தாலும் சரி, பூமியில் இருக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லா சத்துருக்களும் நொறுக்கப்படுவார்கள். நொறுக்கப்படும் காலத்திற்குள் ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அடுத்ததாக இந்த சூழ்நிலைக்கு வரும்போது சங்கீதம் 92:10 வாசிக்கலாம். தேவன் இதுல இன்னொரு காரியத்தையும் நமக்கு செய்கிறார். சத்ருவை அகற்றி போடுறார். இந்த சத்ரு ஏதோ ஒன்றுக்கு தடையாய் நிற்கிறான். என்னத்திற்கு தடையாய் நிற்கிறான்? வாசிக்கலாம். சங்கீதம் 92:10. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். புது எண்ணெயினால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அதாவது நான் முன்னேற முடியாதபடிக்கு சத்ரு என்ன செய்யறான்? என்னை மனமடிவாக்கி இருக்கிற சூழ்நிலையிலே நான் சிக்கிக்கணும்னு நினைக்கிறான். நான் இருக்கிறதுல இருந்து நான் உயரக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஆனா கர்த்தருடைய கரத்துல காத்திருந்து அடங்கி இருந்த எனக்கு காலம் வந்த உடனே தேவன் என்ன செய்கிறார்? என் கொம்பை உயர்த்துகிறது மட்டுமல்ல, என்னை புதிய எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறார். எதற்காக? அங்கே உட்கார்ந்து இருக்கிறதுக்கா? இல்ல, முன்னேறி செல்வதற்காக, ஒரு புதிய தளத்திற்குள் செல்வதற்கு, ஒரு புதிய காரியத்தை தேவன் என் வாழ்க்கையில நிறைவேற்ற விரும்புகிறார். அதை நிறைவேற்றுவதற்காக தேவன் அந்த புதிய அபிஷேகத்தை, புதிய எண்ணெயினால் என்னை அபிஷேகம் செய்கிறார். புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறோம். அடுத்தது ரெண்டாவது அவர் சொல்ற காரியம், அவன் மகிழ்ச்சிக்கு காரணம் என்னன்னா, என் வாய் என் சத்ருவின் மேல் திறந்திருக்கிறது. ஆங்கிலத்தில் my mouth is enlarged over the enemy. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் என்னால் பேச முடியல, இதுவரைக்கும் என் வாய் கட்டப்பட்டிருந்தது. ஏன்? நான் இருந்த சிறையிருப்பு அப்படிப்பட்டது. என்னால் பேச முடியல, என்னால் எதிர்த்து ஒரு வார்த்தையும் சொல்ல முடியல. ஆனால் இப்போ கர்த்தர் என்ன செய்துட்டாரு? என் சிறையிருப்பை மாத்திட்டாரு, என் சிறுமையை மாத்திட்டாரு, சிறுமையை கண்ணோக்கி பார்த்துட்டாரு, அதை மாத்திட்டாரு. இப்போ என் வாய் என் சத்ருவின் மேல் திறந்திருக்கிறது. என் வாய் அவனுக்கு விரோதமாய் பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. விரோதமாக பேசுவது அப்படின்னு சொல்லும்போது அவன் சபிக்கிற மாதிரி நம்ம சபிக்கிறதுக்கு அழைக்கப்பட்டவர்கள் இல்லை, நம்ம தேவனுடைய மகத்துவத்தை அறிவிக்கிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவனுக்கு முன்பதாக தேவன் என் வாழ்க்கையிலே செய்திருக்கிற மேன்மைகளை அறிவிக்கிறதற்கு நாம் ஆயத்தமாகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, திஸ் இஸ் அ ப்ரொஃபெட்டிக் மெசேஜ். இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தர் பல நாட்களாய் என்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிற வார்த்தை. இன்னைக்கு நான் சபைக்கு சொல்றேன்னா, இது விசுவாசிக்கிறவர்கள் உங்கள் வாழ்க்கையில் இது அப்படியே நிறைவேறுகிறதை காண்பீர்கள். ஹல்லேலூயா. சாதாரணமான வார்த்தை இல்லை. ஆண்டவர் இன்றைக்கு ஒரு புதிய சீசனுக்குள்ள நம்மளை அழைத்து கொண்டு போகிறார். we are moving into a new realm, into a new season. அங்க கர்த்தர் என்ன செய்வாராம்? வாயை சத்ருவுக்கு விரோதமா திறந்திருக்க பண்ணி. இதுக்கு ஒரு உதாரணம் காட்டுறேன் பாருங்க. வேதத்துல ரொம்ப அழகான ஒரு காரியம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். ஓகே, இங்க ஈசாக்குடைய வாழ்க்கையில திரும்ப திரும்ப சத்ருடைய வாய் இவனுக்கு விரோதமா ரொம்ப பலமா கிரியை செய்துட்டு இருந்தது. செஞ்சதா இல்லையா? 2 இடங்கள். எங்க? முதலாவது ஏசேக். ஏசேக் என்று சொன்னால் போராட்டம். போராடுறானுங்க, துறவு வெட்டுறான். தன் தகப்பனாகிய ஆபிரகாம் வெட்டின துறவுகளை, தூத்து போட்டிருந்த துறவுகளை இவன் திரும்ப தோன்றான். அதையும் இவனுங்க என்ன செய்யறானுங்க? வந்து வாக்குவாதம் பண்ணி போராடி எடுத்துட்டானுங்க. அடுத்தது சித்னாவில் வந்து இவர் தோன்றாரு. அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது மட்டுமல்ல, அதுக்கு அர்த்தம் வந்து நாட் ஓன்லி பீயிங் அகெயின்ஸ்ட் அ பர்சன் பட் அக்யூசிங் தெம். அக்யூசேஷன் அப்படின்றது அதுக்கு அர்த்தம். ஆப்போசிஷன் த்ரூ அக்யூசேஷன். எதிர்த்து நிற்பது. எப்படி எதிர்த்து நிற்கிறாங்க? அவனை குற்றம் சுமத்தி அவனுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறாங்க. ஆனால் தேவன் அங்கிருந்து எங்கே கொண்டு போறாரு?
சரி நீ அடங்கிரு அடங்கிரு. ஈசாக்கு ஒண்ணுமே செய்யல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. துறவை குறித்து அவங்க வழக்காடுறாங்க. துறவை விட்டுட்டு அடுத்த துறவுக்கு போயிட்டார். அடுத்த துறவை தோன்றாரு, சித்தனாவை தோன்றாரு, சித்தனாவிலையும் வந்து வழக்காடுறாங்க. போயிட்டாரு. சரி போ, எடுத்துக்கோ போ, நான் எங்க போனாலும் எனக்கு தண்ணீர் ஆண்டவர் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கால் வைக்கிற இடத்துலலாம் நீரூற்று தோன்றும். அழுகையின் பள்ளத்தாக்கில் கால் வச்சா கூட நீரூற்று தான் தோன்றுமே தவிர எனக்கு வேற எதுவும் வராது. ஆண்டவர் என்னை அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதிச்சிருக்கிறார். நான் அறிந்த மனுஷன் ஈசாக்கு. உடனே என்ன செய்யறாரு? அங்கேயும் விட்டுட்டு போயிடுறாரு. இப்போ அவர் ரெஹபோத்துக்கு வந்து அங்கே துறவை தோண்டுகிறார். எங்க போனாலும் இவனுக்கு காரியம் வாய்க்குது, இவனை நம்மளால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு பார்த்த உடனே வாயை மூடிட்டான். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தான் நடந்திருக்கு. கரெக்டா? இது வரைக்கும் சத்ருடைய வாய் ஈசாக்கின் மேல் திறந்திருந்தது. இப்போ ஆண்டவர் ஜிப் போட்டு மூடிட்டாரு. அடுத்து என்ன நடக்கிறதா ரொம்ப முக்கியம். வாசிங்க ஆதியாகமம் 26, 27, 28 வசனங்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். ஓகே, இதுக்கு ஜஸ்ட் பிஃபோர் திஸ், இதுக்கு இவனுங்க வந்து ஈசாக்கு கிட்ட எங்களோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளும், ஆணையிட்டு தாரும் என்று கேட்பதற்கு முன்பு என்ன நடந்ததுன்னா, கர்த்தர் ஈசாக்கோடு ஒரு உடன்படிக்கை பண்றான். ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி வாசித்தீங்கன்னா தெரியும். தேவன் பேர்சபாவிலே ஈசாக்கோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். அது பேர்சபான் பேர் வந்ததுக்கு காரணமே, பேர் என்று சொன்னால் கிணறு என்ற அர்த்தம், செபா என்று சொன்னால் ஷீபா ஆர் ஷெபா என்று சொன்னால் அது கவனன்ட் என்ற அர்த்தம். ஓத் ஆர் கவனன்ட், உடன்படிக்கை. தேவன் ஈசாக்கோட உடன்படிக்கை பண்ணிட்டார். இப்ப தேவன் ஈசாக்கோட உடன்படிக்கை பண்ணிட்டாருன்னு இவனுக்கு பயம் பிடிச்சிருச்சு. போச்சு, ஈசாக்கு என்ன ஆயிடுச்சு? நமக்கு மேல உயர்ந்துட்டாரு, இனி நம்மளால இவனோட போராட முடியாதுன்னு தெரிஞ்சு வந்து காலடியில சரண்டர் ஆயிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ற காரியம்? இன்னைக்கு தேவனுடைய உடன்படிக்கை உங்களோடு கூட இருக்கிறது. நம்மோடு கூட இருக்கிற தேவனுடைய உடன்படிக்கையை காண்கிற சத்ருக்கள் வந்து நம்மை குறித்து பயம் அடைகிறதுனால நம்மகிட்ட வருவாங்க. திரும்ப வரும்பொழுது அந்த பேர்செபாவிலே ஈசாக்கு அவங்களோட திரும்ப உறவை புதுப்பித்து கொண்டு எதுவும் செய்யலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வார்னிங் நான் தெளிவாக கொடுத்துட்றேன். இந்த ஆண்டவர் கொடுக்குற ஒரு எச்சரிப்பு. ஈசாக்கு உறவுகளை திரும்பவும் புதுப்பித்து கொள்ளவில்லை. நீ செய்தது இதுதானே அப்படின்னு கேட்கிறார். நல்ல கேள்வி கேட்கிறாரு. நீ தானே என்ன துரத்துன, நான் போயிட்டேன், ஆனா இப்ப நீ ஏன் என்னை தேடி வர? ரைட், என்ன ஆணையிட்டு கொடுக்குறேன், உனக்கு விருந்து பண்றேன், நான் உன்னை தொட மாட்டேன், உன்கிட்ட பழிக்கு பழி வாங்க மாட்டேன், போ, நீ சந்தோஷமா இருன்னு என்ன செஞ்சிட்டாரு? ஆசீர்வதிச்சு அனுப்பிச்சிட்டாரு. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்ருவை என்னைக்குமே இழுத்து பக்கத்துல வச்சுக்காதீங்க. அவன் இருக்கணும், அவன் கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை உயர்த்தணும். ஆனா நெவர் எவர் மேக் த மிஸ்டேக் ஆஃப் காம்ப்ரமைசிங் வித் தி எனிமி. there is no place for compromise. கர்த்தருடைய உடன்படிக்கை எங்கே இருக்கிறதோ அங்கே ஒருபோதும் சத்ருவோடு கூட சமரசம் செய்து கொள்ளாதீர்கள். நீங்கள் பிரிந்து நிற்கும் பொழுதுதான் தேவனுடைய மெய்யான உயர்வு உங்களுக்கு வரும். ஏன் அவர் அங்கே வச்சு ஆண்டவர் உயர்த்திருக்கலாம்ல? முதல்ல இடத்துல ஏசேக்கில் வந்து அவனோட வாக்குவாதம் பண்ணும்போதே தேவன் குறுக்கிட்டு ஒரே அடியா அடிச்சு அவனுங்களை சும்மா இருங்கடா, இது ஏன் ஊழியக்காரன், நான் தெரிந்து கொண்ட ஆபிரகாமின் சந்ததியின் ஆண்டவர் அங்கேயே குறுக்கிட்டு இருக்கலாம்ல. விட்டார் ஆண்டவர். நீ துரத்து, எங்க வேணா துரத்து, முதலாவது நான் காட்டுறேன், நான் அவரோட கூட இருக்கிறேன், ஈசாக்கோடு கூட நான் இருக்கிறேன். எங்க கால் வச்சாலும் கால் மிதிக்கிற தேசத்துலலாம் நீர் ஊற்று தோன்றும். ஹல்லேலூயா. கால் மிதிக்கிற இடத்துலலாம் தண்ணீர் துறவுகள் உண்டாகும் அப்படின்னு ஆண்டவர் காட்டினார். அதுக்கப்புறம் தான் அவர் என்ன செய்யறாரு? அவனை வா, இப்போ வந்து ஒழுங்கு மரியாதையா அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவன்கிட்ட மண்டிட்டு, இல்லைன்னா நான் உன்னை அழிச்சிருவேன்ற நிலைமை வந்திருக்கோம். அதனால தான் ஓடி வந்து என்ன செய்யறான்? ஈசாக்கு கிட்ட அவன் மன்னிப்பு கேட்டு, அவனுக்கு பயம், உள்ளுக்குள்ள பயம். தேவனுடைய உடன்படிக்கை இந்த மனுஷனோட இருக்குது,
நம்மளை எங்கேயாச்சும் அழிச்சிருவானோ? நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் சத்துருக்களை பார்த்து பயப்படுகிறதை நிறுத்தி விடுங்கள். ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆனால் சத்ருதான் உங்களை பார்த்து பயப்படணுமே தவிர நீங்க சத்ருவை பார்த்து பயப்பட அவசியமில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய உடன்படிக்கைக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் தேவன் உங்கள் தலையை உயர்த்துவார். உங்கள் வாய் உங்கள் சத்துருக்களின் மேல் திறந்திருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ ஈசாக்கு கேள்வி கேட்கிறாரு, அவனுங்க பதில் சொல்ல வேண்டியதா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கடைசியாக மூன்றாவதாக அவள் சொல்லுகிறாள், உம்முடைய ரட்சிப்பின் நிமித்தம் நான் களி கூறுகிறேன். அந்த ரட்சிப்புன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தில் 2 இடத்துல தேவனுடைய ரட்சிப்பு, கர்த்தருடைய ரட்சிப்பு என்று சொல்லப்பட்டிருக்குது. அதாவது ரட்சிப்புன்றது ஆத்ம ரட்சிப்பை நினைக்காதீங்க. இங்கே நம்ம பேசுகிற ரட்சிப்பு எப்படிப்பட்ட ரட்சிப்பு? முதலாவது ஆத்ம ரட்சிப்பு ஆண்டவர் ஏற்கனவே நம்மகிட்ட கொடுத்துட்டாரு, அது நமக்குள்ள இருக்கு. பட் நம்ம சூழ்நிலைகளை இப்போ நான் தேவனுடைய பிள்ளையாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருக்கிறதுனால தான் எனக்கு விரோதமா சத்ருக்கள் எழும்புகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையில தேவன் செய்யும் ரட்சிப்பு என்ன? 2 சம்பவங்கள் வேதத்தில் இருக்குது. அதுல 2வது சம்பவத்தை நான் வாசிக்க போறேன். முதலாம் சம்பவம், மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் சிவந்த சமுத்திரத்துக்கு வந்து நிக்கிறாங்க. முன்னாடி கடல், பின்னாடி எகிப்திய சேனை. இந்த இடத்துல எல்லாரும் அழுது கூக்குரலிட்டு, ஆண்டவரே நாங்க என்ன செய்வோம்? அந்த இடத்துல கூட அவங்க யுத்தம் செய்யறதுக்கு ஆயத்தமா இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள், ஐயோ எகிப்தியன் வர்றான், பட்டயத்தேடு, ஈட்டியேடு, நம்ம அவனுக்கு விரோதமா போராடுவோம்னு சொல்லல. அவன் மனநிலை இன்னமும் அவனை குறிச்சு பயம் அடைந்திருக்குது. அப்போ அவன் யுத்தம் செய்யறதுக்கு ஆயத்தமா இல்லை. கர்த்தர் சொல்றார், ஒன்னும் செய்ய வேணாம், நீ அடங்கி இருந்து சும்மா இரு, நான் யுத்தத்தை செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யறாரு. அதே காரியத்தை தேவன் யோசபாத்துக்கும் செய்தார் என்று 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றான். ஓகே, யோசபாத்துக்கு சொல்லப்படுகிறது, பெரிய திரளான சேனை உமக்கு விரோதமாய் வந்துருச்சு யோசபாத்தே, நீர் என்ன பண்ண போகிறீர்னு பயமுறுத்துறதுக்கு தான் அழுறான். ஆனா ஆண்டவர் வார்த்தை அனுப்புறாரு பாருங்க, நீ ஒன்னும் செய்ய வேணாம், யுத்தத்தை பண்ணுகிறது நீ அல்ல. ஹல்லேலூயா. உங்களை ஒரு நிமிஷம் உங்க கண்ணை மூடிட்டு உங்களையே நீங்க நினைச்சு பார்த்து சொல்லுங்க, யுத்தத்தை பண்றது நீ இல்ல. ஹல்லேலூயா. நம்மளே நமக்கு சொல்லிட்டாதான் உண்டு, யுத்தத்தை பண்ணுகிறது நான் அல்ல. யுத்தத்தை பண்ணுகிறது யாரு? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நமக்காக வைராக்கியம் கொண்டு எழும்பி நமக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ யுத்தத்தை அவர் பண்ணுவாரு. யூதா மனுஷரும் எருசலேம் ஜனங்களும் யோசபாத்தை என்ன பண்ணணும்? பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். இங்க என்ன சொல்றாரு? தரித்து நில்லுங்கள். ஒன்னும் செய்யாத, என்ன செய்ய? பேசாம இரு, தரித்து நில்லு, போல்டா நில்லு, கலங்காத, பயப்படாத, அது மட்டும் செய்யாத. ஏன்? நீ யுத்தம் செய்ய போறதில்ல, யுத்தம் செய்ய போறது நான். ஒன்று மட்டும் சொல்றேன், நீங்க யுத்தம் செய்தீங்கன்னா யுத்தத்துல வெற்றியும் அடையலாம், தோல்வியும் அடையலாம். ஆனால் நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் யுத்தம் செய்யும்படியாக அவரை விட்டு விட்டீர்களானால், எனக்கு தயவு செய்து சொல்லுங்க, அந்த முடிவு என்னவா இருக்கும்? என்னவா இருக்கணும்? சத்தம் போட்ட சொல்லியிருக்கணும் நீங்க, வெற்றி தான். ஹல்லேலூயா. வெற்றி தான். வெற்றியை தவிர there is absolutely no other possibility. என் தேவன் யுத்தம் செய்யும் பொழுது வெற்றி மட்டும்தான் சாத்தியங்க. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் யுத்தம் செய்கிறத விட்டுட்டு கர்த்தருடைய கரத்துல யுத்தத்தை கொடுத்துருவோம். ஆண்டவரே, அடங்கி இருக்கிறேன், தரித்து நிற்கிறேன், நீர் செய்யும் ரட்சிப்பை நான் பார்க்க ஆவலா இருக்கிறேன். காரணம் என்ன? நீங்க வாக்குத்தத்தம் கொடுத்துட்டீங்க. நான் இதுவரைக்கும் நான் திரும்ப சொல்றேன், இதுவரைக்கும் ஆண்டவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருந்து அவருடைய நேரத்துக்காக, அவர் யுத்தம் செய்வதற்காக காத்திருந்தவர்கள் பாக்கியவான்கள். உங்க நேரம் வந்துருச்சு. ஆனா இன்னமும் போராடிட்டு இருக்கிறீங்கன்னா வேலையை ஆண்டவர் கையில ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் போராடி பார்த்துட்டேன், இதுவரைக்கும் எதிர்த்து நின்று பார்த்துட்டேன், இதுவரைக்கும் நான் எல்லாவற்றையும் செய்து ஓடி 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 செய்து இன்னமும் நான் வெற்றி அடையல, உங்க கையில ஒப்பு கொடுக்குறேன். ஐ கமிட் இன்டு யுவர் ஹேண்ட்ஸ் என்று சொல்லி தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்டு காரியத்தை விட்டு உங்க கையை எடுத்துருங்க. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ஒரு கையில பிடிச்சிக்கிட்டு ஆண்டவரே தாங்க பிடிங்கன்னு சொல்லிட்டு அவர் ஏதாச்சும் ஒன்று செய்யறதுக்கு இழுக்கும் போது நீங்க இங்கே இழுக்க, அங்கே இழுபறியா தான் இருக்குமே தவிர ஒரு காரியமும் நிறைவேறாது. கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் கையில
முழுசா கொடுத்துருங்க. ஏன்னா நீங்க யுத்தம் பண்ணும்போது யுத்தத்துல வெற்றியும் வரலாம், தோல்வியும் வரலாம். ஆனா அவர் யுத்தம் செய்தால் வெற்றி வெற்றியே. ஹல்லேலூயா. ஒன்லி விக்டரி ஆஃப்டர் விக்டரி. வெற்றியின் மேல் வெற்றி காண்பீர்கள், தோல்வி இருக்கவே இருக்காது. அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஏன்னா தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வார். யாத்ராகமம் 14:14 அதைத்தான் சொல்கிறது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் கையில என்ன ஆயுதம் இருந்தது? என்ன ஆயுதம் இருந்தது? ஏதாச்சும் ஆயுதம் இருந்ததா? ஆயுதம் கூட கிடையாது. யுத்தம் செய்யறதுக்கே ஆயுதம் இல்லாம நின்னாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் யுத்தம் செய்யறதுக்கு ஆயுதம் இல்லாம நின்னோம்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம செய்ய போறது இல்ல, கர்த்தர் செய்ய போறாரு. ஹல்லேலூயா. அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருந்து அவருக்கு காத்திருக்கிறதா உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறது. ஏன்னா கர்த்தர் தீர்மானித்தால் அவருடைய தீர்மானத்தை ஒருவராலும் மாற்ற முடியாது. There is no one who can stand against and change the decisions that God has made. ஆண்டவர் உயர்த்தும் காலத்துக்குள்ள கொண்டு வந்துட்டேன்னு சொன்னார்னா அவர் உங்களுடைய கொம்பை உயர்த்தத்தான் போறாரு. உங்க வாய் சத்ருவின் மேல திறந்திருக்க போகிறது. நீங்கள் மேன்மை பாராட்ட போகிறீர்கள். அவன் வாயில ஜிப்பு போட்டு உட்கார்ந்து நீங்க சொல்றத அவன் கேட்க போறான். மூன்றாவதாக அவருடைய ரட்சிப்பை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அவருடைய ரட்சிப்பை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்க கை உங்களுக்கு சம்பாதித்த ரட்சிப்பு அல்ல, அவருடைய கரம் செய்த ரட்சிப்பை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அந்த ரட்சிப்பை பார்த்துட்டு அதுக்குள்ள களி கூர்ந்து மகிழ்ந்து அந்த ரட்சிப்பை குறித்து இந்த உலகத்திற்கு நீங்க அறிவிக்கும் பொழுது மெய்யாகவே அநேகரை கிறிஸ்துவின் அண்டையிலே நடத்தும் பாத்திரமாக நீங்கள் விளங்குவீர்கள். ஹல்லேலூயா. இந்த மேன்மைகள் எல்லாம் நமக்காக அல்ல, நம்ம ஏதோ பெரிய ஆட்கள் நம்ம தலையை தூக்கி நம்மளை ரொம்ப ஸ்பெஷலாக வைக்கணுன்றதுக்காக அல்ல. இட்ஸ் ஆல் ஃபார் ஒன் பர்பஸ், தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் த கிங்டம். அவருடைய ராஜ்யம் முன்னேறணும். உங்க வாழ்க்கையை பார்க்குறவங்க கிறிஸ்துவை உங்களிடத்தில் பார்க்கணும். உங்க சாட்சியை கேட்குறவங்க ராஜ்யத்தினுடைய மேன்மையை கேட்கணும். உங்களை குறித்தல்ல. இட்ஸ் நாட் அபவுட் யூ, இட்ஸ் ஆல் அபவுட் ஹிம். ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யம் அவர் உயர்த்தப்படும்படியாக தேவன் இந்த நாளிலே உங்களுக்காக யுத்தம் செய்கிறார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் தரித்து நின்று கர்த்தர் செய்யும் யுத்தத்தை பாருங்க, வெற்றியை பாருங்க. நீங்க அவர் யுத்தம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரே ஒரு வேலை இருக்கு. சத்ருடைய எல்லா ஆஸ்திகளையும் சொத்துக்களையும் ஐஸ்வர்யத்தையும் உறிஞ்சி எடுத்த பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கு என்று நியமிப்பாய். யோசபாத்தும் அவனுடைய மக்களும் 3 நாட்களுக்கு கொள்ளையடிச்சாங்களாம். எந்த சேனையை குறித்து பயந்தாங்களோ கர்த்தர் யுத்தம் செய்த உடனே அவன்கிட்ட இருந்து வருது பாருங்க, கொள்ளை பொருள் வருது பாருங்க, அவ்வளவு உறிஞ்சிட்டு வராங்க. 3 நாட்கள் அவர்கள் எல்லாவற்றையும் உரித்தெடுத்து கடைசியில பராக்காவில் வந்து கர்த்தரை அவர்கள் துதித்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. துதியை உங்களுடைய வாயிலிருந்து எழுப்புவதற்காக, உண்மையை சொல்லப்போனா அன்னாள் சொல்லுகிற அந்த வார்த்தை நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாய் இருந்தாலும் அது தேவனுக்கு அவள் ஏறெடுத்த துதி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். She is praising God. கர்த்தர் என் கொம்பை உயர்த்திட்டாரு, கர்த்தர் என் வாயை என் சத்துருக்களின் மேல் திறக்க செஞ்சிட்டார், அவருடைய ரட்சிப்பை என் வாழ்க்கையில காண்பிச்சிட்டாரு, நான் களி கூறுகிறேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்று சொல்லி அவள் கர்த்தரை துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாமும் அதைத்தான் செய்ய போகிறோம். ஏனென்றால் தேவன் தம்முடைய ரட்சிப்பை நம் வாழ்க்கையிலே செயலாற்றுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்.